சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் வா குடு. மேடம் இந்தாங்க. கவின் எந்திரிப்பா. இந்த தர்பூசணி ஜூஸ் குடி. உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கிடும். இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேணாம். வாய் கசப்பா இருக்கு, படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. படுத்துக்கிட்டே இருக்க கூடாதுன்னா தேவியானா ஜூஸ் குடுக்கறா. எந்திரி கண்ணு, பாதி கிளாஸாவது குடியேன். இல்ல தேனி, எனக்கு வேண்டாம். வேண்டாம் சொல்லக்கூடாதுப்பா, ஜூஸ் குடி, அதான் உடம்புக்கு நல்லது. போன் அடிக்குது பாருங்க. தேவண்ணா கொடுங்க. இந்தா. ஏங்க இந்த ஜூஸ் இவனை குடிக்க வச்சிருங்க. நான் இந்த போன் பேசிட்டு வரேன். கவின் கண்ணு குடிப்பா. எந்திரிப்பா. சொல்லு விக்ரம். மா, கவின் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜூஸ் குடிக்க வைக்கிறதுக்கு அவன் கிட்ட நாங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடுறதுக்கு எதுவும் வேணா, எனக்கு வாய் கசக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சாப்பிடாம இருக்க வைக்காதுங்கம்மா. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் காலே பண்ணேன். என்ன விஷயம் விக்ரம்? நீங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியோட கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணிட்டு விளக்கு ஏற்றி என் பேரன் உடம்புல நீங்க வந்திருக்கீங்க, நாங்க நல்லபடியா உங்களை பார்த்து அனுப்புறோம் தாயே, என் பேரனுக்கு எந்த வலியும் கொடுக்காதீங்கன்னு வேண்டிட்டு வாங்கம்மா. விக்ரம், உனக்கு பெருசா தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாதே. கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டா கூட நீ வரமாட்ட. இதெல்லாம் நீ எப்படிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க? அது வந்துமா நிலாவோட பாட்டி தான் சொன்னாங்க. அதுவும் நீங்க உடனே இதை செய்யணும்னு வேற சொல்லிருக்காங்க. ஏன் மனசுலயும் இதுதான்டா ஓடிட்டு இருந்தது. பாரு, நாங்க வயசான மனுஷங்கன்னு இதுல ஒத்து போகுது பாத்தியா? சரி, நிலாவை பார்க்க போனியே, குழந்தை இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லம்மா, நிலா இப்ப நல்லா இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நேரமும் நான் நிலா கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நிலாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீ சொல்றத கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. பாவம் அந்த சின்ன குழந்தை. ஏற்காடுல இருந்து அவ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். பாவம் அந்த பச்சை குழந்தைக்கு கடவுள் கண்டிப்பா துணை இருப்பான்பா. கோயிலுக்கு போய் நான் நிலாவுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வந்துறேன். நீங்க உடனே கிளம்புங்கம்மா, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. என் பேரனுக்கு ஒண்ணுனா நான் எல்லாத்தையும் உடனே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? இதோ உடனே கிளம்பிட்டேன்ப்பா. சரி சரிப்பா. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு ஜூஸ குடியேன். குடிச்சானா? குடிக்க மாட்டேங்கிறாமா. குடிக்கலையா? அத்தை, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவினை பாத்துக்கோங்க. நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சின்னதா ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டி திடீர்னு கோவில் பூஜைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கவினுக்கு அம்மா போட்டிருக்குல்லம்மா, அம்மன் சாந்தமா இவன் உடம்புல இருந்து இறங்கி போகணும்னு சொல்லி அம்மன் கிட்ட கற்பூரம் ஏத்தி வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லி விக்ரம் இப்பதான் போன்ல சொன்னான். நிலாவோட பாட்டி தான் அப்படி பண்ண சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதான் விக்ரம் உடனே எனக்கு தகவல் சொன்னான். ஓ, நான் போய் விக்ரம் சொன்ன மாதிரி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துறேன். நீங்க கொஞ்சம் கவினை பாத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வா. கவின் செல்லம், இன்னும் ஜூஸ் குடிக்காம இருக்க பாத்தியா? ஜூஸ் குடிச்சிருப்பா. தாத்தா எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. குடிக்கணும், சரியா? நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ ஜூஸ் குடிச்சிருக்கணும். ஓகே, சரி வரேன். வா. அம்மா, நீங்க கொடுங்க. மெதுவாப்பா, மெதுவா கொஞ்சம். அப்படிதான்.
என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்றும் வேணாம் அங்கிள். வேணான்னுலாம் சொல்லக்கூடாது. வெறும் வயித்தோட இருக்கக்கூடாது. உனக்கு என் கையால ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தரேன், நீ சமத்தா குடிப்பியாம். ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க கொடுங்க. 2 minutes. ஐயோ, விஜி வேற கவினை பாக்குறதுக்கு அங்க போயிருக்கா. தெய்வான சம்பந்தி வீட்ல இருந்துட்டா விஜயா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குற மாதிரி ஆயிடுமே. அப்புறம் எல்லாமே சொதப்பல ஆயிடுமே. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கு. ஸ்டாப். என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுன்னு இப்போ இவ்வளோ டென்ஷன் நடந்து போயிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு பிபி ரைஸ் ஆகி நீ இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரு போல இருக்கு. ஆனாலும் ஆகுண்டா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. உன் பதட்டத்துக்கு காரணம் என்னம்மா? விஜி இங்க இருந்து கவினை பாக்குறதுக்கு அங்க போயிருக்கா. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாளா இல்ல தெய்வான சம்பந்தி அவ பார்த்தாளா என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியலடா. ஒரே பயமா இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை அம்மன் கோயிலுக்கு போக சொல்லிட்டேன், அது வேற விஷயம். ஆனா விஜி போறப்ப அவங்க அங்க இருந்தாங்கன்னா எல்லா கதையும் சொதப்பல் ஆயிடும். அதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா, நீயே உனக்குள்ள எல்லாத்தையும் யோசிச்சு நீயே புலம்பிட்டு இருக்காதம்மா. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் சுக்கா கேளுமா. பாரேன், பதட்டத்துல எனக்கு இது தோணாம போயிடுச்சு. இரு, விஜிக்கு ஃபோன் பண்றேன். பண்ணு.